ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்எம்டி ஃபேஷன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமரோட ஃபீட்பேக் வீடியோ. இது வந்து 1 வீக்கான கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வீடியோ. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவ் கமெண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ நேத்திக்கு வந்து எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, நேத்திக்கு வந்து ஒரு லேடி வந்து சொல்லியிருந்தாங்க, இவங்க வந்து ப்ராடக்ட் வந்து வீடியோவில் காட்டுறது ஒன்று, அனுப்புறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அவங்களுக்கான ரீப்ளே நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அதுக்கு ரீப்ளே பண்ணவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து அனுப்புறது ஒன்று, காட்டுறது ஒன்று அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா, இப்போது காட்டுறது ஒன்று, அனுப்புறது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. எப்போவுமே வந்து மேனுஃபேக்சரர் அது எதுக்காக அவங்க அதை மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆனால் அட்டிகை தான் நான் நினைக்கிறேன். அட்டிகை பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரர் வந்து நம்மளுக்கு வந்து 10 டிசைன் 20 டிசைன் மேக் பண்ணி தருவாங்க. ஸோ அதில் வந்து இந்த ஹார்டின் பேட்டர்ன் செயின் வந்து எல்லாத்துக்குமே காமனாக வந்துடும். ஓகேங்களா? அந்த பெண்டன்ட் மட்டும் உங்களுக்கு சிமிலராக வரும். பட் ஆனால் சேம் ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் வந்துடும். சேம் டிசைனில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மட்டும்தான் மாறும். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு அவங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ப்ராடக்ட் அனுப்பாமல் யாரையும் ஏமாற்றலை. கரெக்டான ப்ராடக்ட் நம்ம அனுப்பும்போது அவங்க இந்த மாதிரி ஃபீட்பேக் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கமெண்டுக்கு அதுக்கு கீழே அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்னென்னு, அப்போது இவங்க ஃபேக்கா அப்படின்னு. ஃபேக் அவங்களுக்கான ரிப்ளை. ஓகேங்களா? ஸோ ஃபேக்காக இருக்கிறவங்க எதுக்கு 1 lakh சப்ஸ்கிரைபரை வச்சுக்கிட்டு வீடியோலாம் கண்டென்ட் எடுத்து வீடியோ போட்டு எதுக்காக வந்து ஃபேக்காக இருக்கிறவங்க ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போடணும்? ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு ஏன் போடணும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ வந்து அவமானங்கள் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் வந்து ப்ராடக்ட்டை கொடுத்து ஏமாத்திடலை. கரெக்டான ப்ராடக்ட் நாங்கள் அனுப்புகிறோம். ஓகேங்களா? அதுக்கு சிமிலரான ப்ராடக்ட் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஸோ யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரையுமே துளி கூட வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இந்த பிஸ்னஸை எதுக்காக பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸியாக ஒரு வார்த்தையில் நீங்கள் ஃபேக்கு, ஏமாத்துறாங்க அப்படின்னு யாரையுமே வந்து தெரிஞ்சு பேசாதீங்க. இது என்னோடய ஆப்ளிகேஷன். எனக்கு வந்த கமெண்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துட்டேன். இதுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.